எபிரேயர் 12:1. Hebrews chapter 12 verse 1 வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும். இந்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே சாட்சியாய் பிரகடனப்படுத்த உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் இடையூறுகளையும் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தும். இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்களுடைய இருதயம் பண்படுத்தப்படட்டும். நல்ல நிலமாய் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே மாற்றுவீராக. புல் உலரும் பூ உதிரும் ஆண்டவரே, உம்முடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த வசனம் எங்கள் இருதயமாகிய பலகைகளிலே ஆழமாய் எழுதப்பட உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் நடுவில் நீர் உயர்ந்திரும், எங்கள் வாழ்க்கையில் நீர் உயர்ந்திரும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஏற்கனவே விலகி செல்வதனால் உண்டாகிற ஆபத்து என்பதை குறித்து தொடர்ந்து சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில வாரங்கள் இதை நான் தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கு திருவிருந்து இருக்குது, அதனால சீக்கிரம் நம்ம இதை முடிக்கணும். எவ்வளவு துரிதமாக இதை தியானிக்க முடியுமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு தயவு செய்து இந்த செய்தியை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கலைன்னா இது கண்டிப்பாக புரியாது. அதனால் கொஞ்சம் உங்கள் கவனத்தை இங்கே திருப்பும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கூடிய வரைக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விளக்கி சொல்ல தேவையான கிருபைகளை ஆண்டவர் அடியனுக்கும் தருவாராக. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, லுக் அன்டு ஜீசஸ் அண்ட் ரன் யுவர் ரேஸ். இயேசுவை நோக்கி பார்த்து உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். இந்த நிருபத்தை எழுதினவர் யாருக்கு இதை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே எபிரேய விசுவாசிகளுக்கு மாத்திரம் அல்ல. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்டத்திற்கு இந்த இடத்துல இந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல்னே நான் சொல்றேனே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது கூட, நான் இப்பொழுது சொன்னேன்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். ஒவ்வொருத்தருமே நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் இதை சொல்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தையினுடைய ஆழம் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பினுடைய அருமையும் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இன்னைக்கு சபைகளில் கூட்டம் நிரம்பி வழியை தான் செய்து, அல்லது தங்களை கிறிஸ்தவர்கள் என்று மாறுதட்டி கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு, அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு எத்தனை தேவ பிள்ளைகள் வாழ்கிறோம் என்று எனக்கு தெரியல. ஆனால் என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், விலைக்கரையம் கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குமே இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் காணப்படணும். நான் இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவர் என்ன இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படி தான் அழைச்சிருக்கிறாரு. நான் ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல. என்னை தேவன் இந்த உலகத்தில் பிரித்தெடுத்திருக்கிறார். என் குடும்பத்தில் மற்றவர்கள் முன்பாக நான் பிரித்தெடுக்கப்பட்டவளாக வாழணும். அதற்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அவர்களுக்கு முன்பாக என்னை சாட்சியாக நிறுத்தணும். அவருடைய ரட்சிக்கிற வல்லமைக்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு என்னை அடையாளமாக நிலைநிறுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் என்ன வேறு பிரித்திருக்கிறார்ன்றதை நிறைய நேரத்தில் நாம மறந்துடுறது தான் ரொம்ப துக்கம். சரி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரதானமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை முன்னிறுத்தி ஓடுறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஏராளம் உண்டு. நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா,
ஆபேலிலிருந்து நல்ல விசுவாச வீரர்கள் பெயர்கள் உள்ளவர்களும் உண்டு. அந்த பட்டியலில் பேர் எழுதப்படாத எண்ணிறைந்த பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க தான் செய்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்க தான் செய்கிறோம். அவர்கள் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தவிர அவர்கள் நம்முடைய கோலா வைக்கவே முடியாது. இந்த உலகத்தில் யாரா இருக்கட்டும், அவர்கள் எல்லாரையும் தேவன் எனக்கு ஒரு நல்ல மாதிரியாக வைத்திருக்கிறார். ஆனால் நான் நோக்கி பார்க்க வேண்டியது ஒருவர் உண்டானால், எனக்கு முன்பாக கோலாக ஒருவரை நான் லக்காக நியமிக்க வேண்டிய ஒருவர் உண்டானால், நமக்காக ஜீவனை கொடுத்து இருக்கிறவரும் வரப்போகிறவருமாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு லக்காக நியமிக்கப்பட வேண்டும். எல்லாருக்காரங்களும் ஒருத்தர் சொல்லுவோமா? ஏங்க வேற எதையும் நான் பார்க்க போறதில்லை, யாரையும் பார்க்க போறதில்லை. என்னுடைய லக்கு நான் இயேசுவை முன்னிறுத்தி தான் போய் ஆகணும். அது ஒன்றுதான். நீங்களும் நாங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே தேவன் நமக்கு முன்பாக வச்சிடறார். இப்படிதான் ஓடணும், உன்னுடைய ஓட்டம் ஒன்று உண்டு. நான் பின்னால் எல்லாத்தையும் தியானிக்கலாம். சரி, யாருக்கு இதை சொல்லுகிறார்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இதுதான் தேவன் முன்பாக வைக்கிற தலையாய ஒரு பணி. பாரு, வாழ்க்கையில் இதுதான் எல்லா கிறிஸ்தவனுக்கும். நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்றேன், பேரளவில் கிறிஸ்தவங்களை இருக்கிறத குறித்து சொல்லலை. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்குமே லக்கு இயேசுதான். அவர்கள் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் உண்டு, கண்டிப்பாக அவர்கள் ஓடி முடித்தே ஆக வேண்டும். சரி, எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சொன்னேன். அப்போ வெறுமனே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரமல்ல, முழு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அது ரொம்ப முக்கியம். சில பேர் நான் ஆண்டவரை பின்பற்றுறதுல ஒரு ஏரியால பின்பற்றுவேன், ஆனால் இன்னொரு ஏரியாலாம் நான் பின்பற்ற மாட்டேன். ஒரு ஏரியால அப்படி இருந்துக்கணும் பிரதர், ஒரு ஏரியால நான் அப்படியே கொஞ்சம் உலகத்துக்கு பக்கம் என்ன அடையாளம் காட்டிக்கிட்டா தான் நல்லா இருக்கும். இங்கே நிருபத்தை எழுதுன்ற அப்படி சொல்லலை. எல்லா கிறிஸ்தவனுக்கும் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு இயேசு. உன் வாழ்க்கையில் முழு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இதுதான் லக்கு. இயேசு தான் கோல். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்ன? இந்த இயேசு முன்னால் நிறுத்து, நீ ஓடிக்கிட்டே இரு முழு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும். சில பேர் பாருங்க, ஃபைனான்ஸில் ஆண்டவராக இருப்பார், மற்ற வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்க மாட்டார். சில பேருக்கு மற்றதெல்லாம் ஆண்டவருடைய ஆளுகை இருக்கும். இந்த ஃபைனான்ஷியல் ஏரியா ஒன்று வருது பாருங்க, பண விஷயத்தில் மட்டும் பார்த்தா அப்படிலாம் பார்த்தா பழைக்க முடியுங்களா, அப்படி இப்படி இருக்குதான் செய்யும் அப்படின்னு போயிடுறது. நல்ல கவனிங்க, மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இயேசுவை முன்னிறுத்தணும். அடுத்தது, ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, தேவன் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் 60 வருடங்கள் கொடுப்பாரே. ஆனால் ஃப்ரம் டே 1, முதலாம் நாளிலிருந்து நீங்கள் இந்த பூமியில் உங்க மூச்சை நிறுத்துற வரையிலும் ஒவ்வொரு நாளும் அவரை முன்னிறுத்தி ஓடித்தாக்கணும். நல்லா கவனிங்க, எல்லா கிறிஸ்தவனுக்கும் இதுதான் கட்டளை. கிறிஸ்தவனுக்கு கூட பாதியில ஏதோ 90%, 10% அப்படிலாம் கிடையாது. மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இதுதான் லக்கு. மாத்திரமல்ல, என்றோ ஒரு நாள் அல்ல. சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி பரிசுத்த வாழ்க்கையில் அப்படி படபடன்னு பறக்கும். மீதி 7 நாளும் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னே தெரியாத ஆளு. அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கும் எனக்கு முன்பாக இருக்கிற லக்கை நம்ம மறந்துடவே கூடாது. அதுதான் ஆண்டவர் எழுதுறார். சரி, இப்ப வசனம் சொல்லுது, இந்த இயேசுவை நமக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். இங்க யாரு முன்னால போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறான்றதெல்லாம் பவுல் எழுதல. அவர் சொல்றாரு, சில டிரான்ஸ்லேஷன்ல என்டியூரன்ஸ்னு போட்டிருக்கு, ரன் வித் என்டியூரன்ஸ். இன்னொரு பெர்சிவியரன்ஸ், இன்னொரு பேஷியன்ஸ்னு போட்டிருக்கு. ஒன்று எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீ ஓடியே முடிச்சு ஆகணும், இன்னொன்று விடாப்படியா நீ ஓடி ஆகணும், அடுத்தது பொறுமையோட நீ ஓடி ஆகணும். இதுதான் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் நம்ம மறந்துடவே கூடாத ஒன்று. சரி, இப்போ 10வது வசனத்தில் அப்படி வாங்க. 10வது வசனத்தில் எதற்காக தேவன் ஓட வைக்கிறாரு, அவருடைய நோக்கம்தான் என்ன? 10வது வசனத்தில் வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். தேவனோ பிதாவோ அவருடைய பரிசுத்தத்திற்கு, அதாவது தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் இது. இயேசு ஏன் முன்னால் நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பரிசுத்தத்தில் எல்லா விதத்திலும் நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. தயவுசெய்து மனசில் வச்சுக்கங்க,
வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்டேன் கிறிஸ்துவன் சொல்றது இல்லை. அவர் சொல்றாரு அவருடைய பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கணும். இப்ப 1ஆம் வசனத்துல சொல்றாரு பாரம்னு சொல்றாரு, பாவம்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இந்த 10ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிற பாவம் தவிர, நம்மை சுற்றிலும் இருக்கிற பாரம் தவிர, நம்மை சீர்படுத்தும்படி தேவன் கொண்டு வருகிற சிக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க, அந்த சாஸ்டைஸ்மெண்ட். இதுலயும் கூட சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க. என்னப்பா ஆண்டவர் என்ன மாத்திரம் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவன் அவ்வளோ அவைக்கனா இருக்கிறான், அவனுக்கு மாத்திரம் டபுள் ப்ரொமோஷன் கிடைக்குது, அல்லது பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவன் அந்த மாதிரி எல்லா அழிச்சாட்டையும் பண்ணுறா, ஆனால் அவன் மாத்திரம் ஃப்ளோர் மேலே ஃப்ளோராக கட்டிகிட்டே இருக்கிறா, நான் இன்னும் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு மாத்திரம் இவ்வளோ சிக்ஷை வந்துக்கிட்டே இருக்குது. வசனம் சொல்லுது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிற பிரதான நோக்கம் நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். யோசிச்சு பாருங்க, இந்த சோர்வுன்றது எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில தவிர்க்கப்படவே முடியாது. அப்படி 10வது அதிகாரத்திற்கு வாங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நமக்கு நேரம் எவ்வளவு இருக்குதோ அதை பற்றி பார்ப்போம். ஒருவேளை இன்னைக்கு விட்டுட்டோன்னா பின் நாட்களில் பார்ப்போம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் அவர் எழுதுறார். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 35 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மேலே நீங்க முன்னால வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க போன பாதெல்லாம் தெரியும், எபிரேய விசுவாசிகள் போன பாதெல்லாம் தெரியும். என்ன, நீங்களும் நானும் அவங்க போனதுல 10% கூட நம்ம போயிருப்பான்னு தெரியல. பாருங்க 33 வசனத்தை பாருங்க. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்க வேடிக்கை ஏற்கப்பட்டதும் அல்லாமல் இது வந்தாலே நமக்கு போதும், அவ்வளவுதான், அடுத்த வாரம் சர்ச்சு கட்டு சொல்றாரு. அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் மானியர்கள். 34வது வசனத்துல நிலையான சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்குன்னு வெறுமனே பரலோகமே என் சொந்தமே பாடினது மாத்திரம் இல்லை, அந்த பரலோகம் எனக்கு நிலையான வீடுன்னு நினைச்சிட்டு உங்கள் ஆஸ்திகளையும் நீங்கள் கொள்ளையிட கொடுத்தீர்கள். துரத்தப்படும் பொழுது அதை பத்திலாம் கவலைப்படவே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டு அப்பவும் உங்களுக்குன்னு தேவன் வச்சிருக்கிற நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் எல்லாரும் வாசிக்கணும் அதை, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு என்ன பண்றது. இன்னைக்கு பிரீச்சருங்களும் கூட ஆண்டவர் அப்படியே ஆவின் பால் டோக்கன் போடுற மிஷின் மாதிரியே நினைச்சிட்டு அப்படியே காட்டிட்டோம். இப்ப கேளு, கர்த்தர் உனக்கு செய்வார், தரத்தான் செய்யறாரு, ஒரு சந்தேகமே இல்லை. ஆனா எப்பவுமே ஆண்டவர் ஏடிஎம் மிஷின் மாதிரியே போடுவேன், டக்குன்னு கொட்டணும், மறுவாரம் வந்து சாட்சி சொல்லணும், வாசிக்கிறேன். அது எல்லா ஜபங்களுக்கும் அதை சொல்லல தான். கவனிங்க, வாசிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதே பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால். இதுதான் ரொம்ப டேஞ்சர். அப்படி சில பேர் காத்திருந்து 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 ஆலயத்து வர்றதை நிறுத்த மாட்டோம், ஆனா ஜெபம் பண்றதை நிறுத்திடுவோம். ஏங்க பின்மாற்றம் என்னது பிரதர்? நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்துடுறேன், அப்புறம் எப்படி பின்மாற்றம் சொல்றீங்க? நான் ஏன் பின்மாற்றம் சொல்றேன், நான் ஆதியில் எந்த அன்போடு அவர் மேல இருந்தனோ யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் நல்லா ஜெபிச்சிருப்போம், நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்குங்க. நான் ஜெபிச்சேனா வெளியில யாருக்கும் தெரியவே தெரியாது பிரதர். ஜெபம் போயிருக்கும், வேத வாசிப்பு போயிருக்கும், ஆவிக்குரிய உற்சாகம் குறைஞ்சிருக்கும், ஊரில் தான் சொல்லுவான் நடப்போனோம். அதே மாதிரி ஆவிக்குரிய நடைப்போனோம் எனக்கு நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி போவோம் வருவோம். சிஸ்டர், வசனம் சொல்லுது பின்வாங்கி போவானால் வாசிங்க, அவன் மேல் என்னுடைய ஆத்மா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். இதுதான் நல்ல நிலத்துல விதைக்கப்படுற விதைக்கு சமம். நல்ல நிலம் இதுதான். நம்ம ஏற்கனவே இதை தியானிச்சோம். லூக்கா 8:15 ஆண்டவர் சொல்லும் பொழுது நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். பொறுமையுடன்.
ஆவிக்குரிய ஓட்டத்தில் வந்த சோர்வு நிமித்தம் பின்வாங்கினவங்க ஏராளமான பேர் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் லாஸ்ட் மினிட்ல அப்படியே கடைசியா நிக்கிறேன் பிரதர், அடுத்த ஸ்டெப்பு பள்ளத்துல தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் கூட உண்டு. கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. கவனிங்க, தேவன் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக வச்சிருக்கிற அந்த பாக்கியம் மிக பெரியது. அவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு மிகவும் பெரியது. தேவன் உங்களிடத்துல என்கிட்ட எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு மிகவும் பெரியது. இதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி வாங்க எபிரேயர் 12வது அதிகாரத்திற்கு 3வது வசனத்துல. நம்ம இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அன்னைக்கு அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு. வந்துடுச்சா ஃபர்ஸ்ட் பிரச்சனை? இதை சரி செஞ்சு ஆகணும். கவனிங்க, இயேசு முன்னிறுத்தி ஓடணும்னா ஆத்துமால உண்டாரோ சோர்வு அவனுக்கு இருந்துச்சு. அப்படி 12வது வசனத்துக்கு வாங்க. 12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை. அவ்வளவுதான். இருதயத்தில் இருக்கிற சோர்வை நீக்கி போட்டுரு. அடுத்தது சொல்றாரு, முழங்காலும் கையெல்லாம் சோர்ந்து போச்சு ஆண்டவரே. இப்பெல்லாம் முழங்கால் போடுறதுக்கெல்லாம் சில பேருக்கு முடியல. சரி, மூட்டு வலி பரவாயில்ல. சிலவருக்கு உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுதே டக்குன்னு உட்காந்துரு. முழங்காலை சரிப்படுத்தினா ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்து, எல்லாத்தையும் சரிப்படுத்த ஆகணும். சரி, இப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏதோ 1-2 வசனங்களை வாசிச்சுன்னா நமக்கு புரியாது. முதலாவது, நமக்குள்ள பாக்கியத்தை தேவன் இங்க அழகா வெளிப்படுத்தி காட்டுறார். கிறிஸ்தவர்களாகிய அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நமக்குள்ள பாக்கியம் என்ன? முதலாவது குறிப்பு வாசிக்கலாமா? எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், விசுவாச வீரர்களுடைய பட்டியல். அவர் எல்லாரும் ஆண்டவராலே பாராட்டு பெறுகிறவர்கள். நல்ல விசுவாசத்துல ஓடினவங்க உண்டு. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்களும் உண்டு, விசுவாசத்தினாலே சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுப்பினவர்களும் உண்டு, அதே விசுவாசத்தினாலே தங்களுடையவர்களை சாக கொடுத்தவர்களும் உண்டு. ரெண்டும் உண்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விசுவாசத்துல தங்களுக்கு சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோட பெற்றுக்கொள்றது விசுவாசம்தான். அதே விசுவாசம் தங்களுடையவர்களை சாக கொடுக்கிறது விசுவாசம். 11வது அதிகாரத்தில் அதை எழுதுறார். எழுதிச்சு கடைசி 2 வசனங்களை பாருங்க. இவர்கள் எல்லாரும் யாரு? விசுவாச வீரர்கள்னு போட்டிருக்க பட்டியல்ல. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே நல்ல சாட்சியை பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அவங்களுக்கு கிடைக்கலையா? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடுத்தது வாசிங்க. அவர்கள் யாரு? பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை, எல்லாமே சிங்குலர்ல தான் போட்டிருக்கு, ஒருமையில தான் போட்டிருக்கு. மேல வாசிச்சோம் வாக்கு தத்தங்கள்னு போடல, வாக்கு தத்தம். கீழே போட்டிருக்கு விசேஷித்த நன்மைகளின்னு போடல. நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நல்லா கவனிக்கணும். உங்க கவனம் எங்கன்னா போயிடுச்சுன்னா இன்னைக்கு செய்தி புரியாது. சொல்றாரு, நீங்களும் நானும் யார பார்த்து பிரமிக்கிறோமோ? மோசை பார்த்து பிரமிக்கிறோம், ஆபிரகாமை பார்த்து பிரமிக்கிறோம், யோசுவாவை பார்த்து பிரமிக்கிறோம், சிம்சோனை தாவீதை பார்த்து பிரமிக்கிறோம், எல்லாம் பிரமிப்பா பார்க்கிறோம். அவர்கள் யாருமே நீங்களும் நானும் இல்லாமல் பூரணராகாதபடிக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள், பெறாமற் போனார்கள். இப்ப கேள்வி வரும், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான்னு போட்டிருக்குது, யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான்னு போட்டிருக்குது, மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் தாவீது கூட தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார்னு போட்டிருக்கு. அப்ப இங்க என்ன போட்டிருன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் யாருக்குமே இயேசுனுடைய இரத்தத்தினாலே உண்டாகிற விடுதலை, அவருடைய மரணத்தினாலே அவருடைய உயிர்த்தெழுதினாலே உண்டாகிற மேன்மை கிடைக்கல. அதனால நம்மோடு சேர்ந்து கொண்டாடுறதுக்கு தான் அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இது பெரிய டாபிக், பின்னால் நம்ம பார்ப்போம். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வசனத்தை சொன்னேன், மறுபடியும் உங்களுக்கு விளக்குற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாசிக்கலாமா? 1 பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 Peter chapter 1. ரொம்ப முக்கியம்.
ஏன் அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாத முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பான ஒரு நன்மையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுருங்க எழுதுறார். வாசிங்க 1 பேதுரு 1வது அதிகாரம் 10 வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு, அதாவது நமக்கு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிங்க பார்ப்போம். நமக்கு உண்டான கிருபையை குறித்து, இங்க உட்கார்ந்துருக்கிறோமே, நமக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் யாரா வேண்டுமானாலும் இருந்துட்டு போட்டோம். ஆபிரகாமே தீர்க்க தரிசி தான். ஆபிரகாம்ல இருந்து மல்கியா வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவருமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து, வசனங்களை கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனையும் பண்ணினார்கள். நினைக்கிறேன் ஏசாயா, எரேமியா, எலியா, எலிசா, இவங்க எல்லாரும் அப்பா ரட்சிப்புன்னு ஒன்று வருது அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனையும் பண்ணினார்கள். இப்போ அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்தும்படி சொல்றேன். அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் கொண்டு தான் அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இப்ப அவர்களுக்குள்ள ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாராம்? 11வது வசனம். அதாவது அந்த தீர்க்க தரிசிகளுக்கு உள்ள இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன்ன அறிவித்த போது, இதுவரைக்கும் நான் மகிமை பார்க்கிற ஆண்டவரே, ஆனா சொல்றாரு கிறிஸ்துவனுடைய பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல், அதன் பிறகு கொடுக்கப்படுது அந்த ரட்சிப்பு, அதனால உண்டாகிற மகிமையை எல்லாம் அவர்களுக்கு ஆவியானவர் முன் குறித்து சொன்ன பொழுது இவங்களுக்கு உடனே ஆசை வந்துச்சான். என்ன ஆசை தெரியுமா வந்துச்சு? அப்பா இந்த மகிமை எனக்கு வேணுங்க. நம்ம பாருங்க, மகிமை பெற்ற நம்ம ரொம்ப ஏனோ தானு உட்கார்ந்து இருக்கிறோமே. ஏங்க, இயேசுனுடைய மரணம், அவருடைய பாடுகள், அவர் சிந்துற ரத்தத்தினால உண்டாகிற எல்லா மகிமையையும் ஆவியானவர் அவளுக்கு காண்பிச்ச உடனே இவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. யாருக்கு ஆசை வந்துடுச்சு? ஆபிரகாமுக்கு ஆசை வந்துச்சு, மோசேக்கு ஆசை வந்துச்சு, யோசுவாவுக்கு ஆசை வந்துச்சு, எலியாவுக்கு, எலிசாவுக்கு, எரேமியாவுக்கு, ஏசாயாவுக்கு, எசேக்கியேலுக்கு, எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு. எனக்கு எப்படி ஆகல அந்த மகிமை வேணும், எனக்கு எப்படி ஆகல அந்த மகிமை வேணும், எனக்கு எப்படி ஆகல அந்த மகிமை வேணும். இப்ப ஆவியானவர் அவங்ககிட்ட சொல்லிட்டாராம். ஆவியானவர் அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் அப்படியே அந்த மகிமையை பார்த்து பார்த்து எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்குமான்னு பார்த்தாங்களே, அவர்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தம். இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் ஆண்டவர். எரேமியாட்ட சொல்லியிருப்பாரு, ஏசாயாட்ட சொல்லியிருப்பாரு. நீங்களும் நானும் பார்த்து பார்த்து ஆண்டவரே எலியாவின் ஆவி அனுப்பும், எலியாவின் ஆவி அனுப்புன்னு சொல்றமே, அந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இந்த பாரு உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. பின்னால் ஒரு கூட்டம் வருது. யாரு? உங்க பேரையும் என் பேரையும் சொல்லியிருப்பார். ஒரு இடையில சொல்லுவோமா? அவர்களுக்கு அவர்களுக்கு இத வாசிச்ச உடனே யோசிச்சு பாருங்க, வசனம் சொல்லுது, இந்த மகிமை தான் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. 12வது வசனம். இது தீர்க்கதரிசிகள் ஆசையா பார்த்தது மாத்திரம் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க, அப்படியே தொடர்ச்சி. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்கள் ஒருத்தி சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். தேவதூதன் பார்க்கறான். தேவதூதன் ஏன் பார்க்கறான்? இது என்னப்பா இது? எங்க ஆளுங்க தப்பு செஞ்ச பொழுது எல்லாத்தையும் தூர தள்ளி போட்டாரு, வானத்திலிருந்து கீழே தள்ளிட்டாரு. இப்ப உளுந்து போன மனுஷனை மாத்திரம் மீட்கிறதுக்கு என் புள்ளைய அனுப்புன்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? கேட்டிருக்க மாட்டான், கேட்டா அவனும் போயிடுவான். ஆனா மனசுல தோணி இருக்கும், அப்படி என்ன கிறிஸ்துவனுடைய மரணத்தினால உண்டாகிற மகிமை, அப்படி என்ன இயேசு கொடுக்கிற ரட்சிப்பு, அவர் இப்படி என்ன அவருடைய ரத்தத்தின் மேன்மை, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும், நல்லா கவனிங்க, ஆசையா இருந்தார்கள் அல்ல, இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்திலும் அவர்கள் இது அப்படியே ஆச்சரியமா தான் பார்க்கறாங்க, ஆசையாக பார்க்கறாங்க. இந்த கூட்டத்தில் ஒருவேளை இந்த ரட்சிப்பை அனுபவிக்காம யாராகிலும் உட்கார்ந்து இருப்பீர்கள். நான் பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில நான் புறந்தள்ளுறேங்க அல்லது அப்புறம் பார்த்துக்கிறாங்க, இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம், அல்லது ஏதோ சபைக்கு வர்றது, கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறது நீங்க நினைப்பீங்கன்னா, இவ்வளவு மகிமையான காரியங்கள் உங்களுக்கு ஆவியானவர் உள்ள தெளிய பண்றாரு. தேவ தூதர்களும் ஏஞ்சல்ஸும் கூட உத்து பார்க்கு, அப்படி ஆசையா எங்களுக்கு மாத்திரம் இது கிடைக்காம போயிட்டேன்னு அப்படி பரிதவிக்கிற அந்த நிலையில உங்களுக்கும் எனக்கும் இலவசமா அவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் கரங்கள் எடுத்து சத்தமராளில சொல்லுவோமா? இன்னைக்கு இந்த அனுபவம் இல்லைன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த நாளை தான் உங்களுக்கு முன் குறிச்சு வச்சிருக்கிறார்.
திரும்ப அவர் இவ்வளோ பாக்கியத்தை பெற்றுட்டு அவர் முன்னால போய் நான் வெறும் கை, ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்பை நான் உதாசீனப்படுத்திட்டேன், புறக்கணிச்சேன்னு சொல்லிட்டு யாரும் நிற்கவே முடியாது. கவனிங்க, இது மாத்திரமல்ல, இந்த 11வது அதிகாரத்துல விசுவாசம் விசுவாசம் போட்டிருக்கத வெறுமனே அற்புதங்களையும் பராக்கிரமான காரியங்களும் செய்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கென்று தங்களை வேறு பிரித்து கொண்டவர்கள். யாரு? ஆபேலா இருந்துட்டு போட்டுமே. ஆபேல் சொன்னான் என்ன, நான் தேவனுக்கு எது பிரியமோ அதன்படியே நடக்க விரும்புகிறவன், அதன்படியே அவருக்கு கொடுக்க விரும்புகிறவன். அடுத்தது யாரு? நோவாவா இருக்கட்டும். நோவா சொன்னா, என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சீர்கட்டு போனாலும் கூட நான் மாத்திரம் வேறு பிரித்தவனா வாழப்படுவேன். ஆபிரகாமா இருக்கட்டும், என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் சீர்கட்டு போனாலும் நான் தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவனாக தனியாக மாற போறேன். அடுத்தது யாரா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், அது யோசுவாவா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், எந்த பரிசுத்தவான்களை எடுத்தாலும் அவர்கள் வெறுமனே விசுவாசத்துல அப்படி அதை பண்ண இதை பண்ண சொல்றது அல்ல. அவர்கள் ஒவ்வொருவருமே தேவனுக்கென்று தங்களை வேறு பிரித்து கொண்டவர்கள். அதனால தான் அவர்களை தேவன் நமக்கு நல்ல முன்னால நிறுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. இதுதான் பின்னால பரிசுத்தன்ற வார்த்தைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். அவர்களை ஏன் தேவன் விசுவாச வீரர்கள் சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் தேவனுக்கென்று வாழும்படி தங்களை பிரித்தெடுத்து கொண்டவர்கள். ஆனா அவனுக்கே அந்த பாக்கியம் கொடுக்கல. கர்த்தர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா வாழணும் பாரு, எவ்வளவு கேர்ஃபுல்லா வாழணும். ரெண்டாவது, அவனுக்கு கிடைக்காத பாக்கியம் எப்படி நமக்கு கிடைச்சது? அவனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? வாசிடலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் வாங்க பார்ப்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் உள்ளதுதான் இங்கே ஆவியானவர் எழுதி வைக்கிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு. இதே உபாகமம் 4வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க, அதெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. எபிரேயர் 12வது அதிகாரத்திற்கு திரும்ப பார்ப்போம். அவனுக்கு கிடைக்காத பாக்கியம் எப்படி நமக்கு கிடைச்சது? அவனுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? 18 இருந்து வாசிங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலை நடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. வார்த்தைகளுடைய சத்தம், இது ஒவ்வொன்றுமே பின்னால நம்ம தியானிப்போம். வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு வேண்டாம்பா, ஏன்னா அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. 20வது வசனம் சொல்லுது, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல் எறியப்பட்டு அல்லது அம்பினால் எய்யப்பட்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள். மோசையும் கூட நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னைக்கு அவங்க பிரயாணத்தை தொடங்கினாங்களோ அன்னையிலிருந்து அவங்க கூடவே போறாரு. ஆனா இவனுக்கு பண்ற எதையும் சகிக்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு அல்லது நல்ல ஆண்களுக்கு தோழர்கள், பெண்களுக்கு தோழிகள், கரெக்டு தானே? அது கரெக்டாக நான் சொல்றதை சொல்லிடணும். சரி, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, பையனா பொண்ணான்னு இப்போ கேட்க வேண்டியிருக்கு. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பையனுக்கு பையனை சொன்னாலும் டேஞ்சரா இருக்கு, பொண்ணுக்கு பொண்ணை சொன்னாலும் இப்போ ரொம்ப ஆபத்தா இருக்குது. என்ன பண்றது? இப்ப ஆண்டவர் நடந்து வந்துட்டே இருக்கிறாரு, கூடவே வந்திருக்காரு. வேதம் சொல்கிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஒருமித்து போக முடியுமோ? போக முடியாத. இவன் கூடவே வந்துட்டு இருந்தாலும் இவன் பண்றதெல்லாம் அழிச்சாட்டியான். ஆண்டவர் பார்த்தாரு, இங்க பாரு, நீ பண்றது தாங்க முடியல, உன்னை வேற கொண்டு போய் சேப்பன்னு வேற சொல்லிட்டேன், ஆனா நீ பண்ற எதையுமே சகிக்க முடியல. அதனால ஒன்று பண்ணு, நீ இப்படிலாம் நடந்தா தான் நான் உன் கூட வர முடியும், சரியா? சரி, டீல் போடுவோம். 20வது அதிகாரத்தில் சொன்னார், எல்லா பிரமாணங்களையும் எழுதி கொடுத்தாரு, 10 கட்டளையில் கொடுத்தாரு, நீ இதன்படி நடக்கணும், இதை உள்ள வச்சுக்கிட்டா தான் நீ என் கூட நீ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறத பார்க்கும் பொழுதே இவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஆண்டவரே, இவ்வளோ டேஞ்சரான ஆளாக இருக்கிறீரே நீர். மோசையே சொல்லிட்டான், எப்பா எனக்கே பார்க்கறதுக்கு பயமா இருக்குது, நான் எங்க போக, நான் எங்க வாங்க, நான் எங்க கொடுங்க. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறையாவது அந்த பட்சிக்கிற அக்னின்ற அந்த தோற்றத்தை காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டுதானே? ஆமா. நமக்கு இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? பிரசங்கங்கள் எல்லாம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபை 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 கிருபை. எப்படின்னா இரு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் அப்படி பக்கத்திலே வந்து நிற்கிறீர் ஆண்டவரே. நான் எட்டி உதைச்சாலும் என்னை விட்டு தூர போகாம இருக்கிறீர். இஷ்டத்துக்கு பாட்டை வேற எழுதி வச்சுக்கிட்டு கிருபன்னு சொல்லிட்டு அப்படி ஃபுல்லா ஆட்டம் போட்டுட்டு
இப்போ நீங்க கேட்கலாம், அதெல்லாம் பழைய ஏற்பாடு பிரதர். புதிய ஏற்பாட்டில் இந்த அந்த வசனத்தை ஒரு முறை வாசிச்சு இப்படி உள்ள வந்துடலாம், இந்த மறந்துடக்கூடாது. வாசிக்கலாமா? 28வது வசனம், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், வாசிங்க, எல்லாரும் வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிங்க, நமக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றி கொள்ள கடவோம். அப்படி விட்டுருந்தாருன்னா அதுவும் நமக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா, இப்படிதான் சொல்லி முடிக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னிப்பா, அதை கொஞ்சம் பார்த்து நடந்துகிட்டே இரு, உனக்கு 1000 கிருபையில கொடுக்கலாம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த விசுவாசிகள் யாரு? பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் யாரு? எல்லா கேடிங்க, எல்லா விதமான எல்லா அக்கிரமக்காரனும் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல தான் உள்ள இருந்தானா இல்லையா? யாரு? ஆதாமுக்கு பிறந்த ஆபேலும் சரி காயினும் சரி, ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய சந்ததி. ஓகே, இதுல காயின் எப்படிப்பட்ட ஆளு? சரி, போயிட்டு போகுது. நோவாக்கு பிறந்த சேமு காமு யாப்பேத்து, இப்ப காமு எப்படிப்பட்ட ஆளு? சரி, அப்படிதான் போயிட்டு போகுது. ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு பிறந்த ஏசா யாக்கோபு, ஏசா எப்படிப்பட்ட ஆளு? பின்னால வருவோம். சரி, இப்ப யாக்கோபுக்கு பிறந்த 12, அது 12ல எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி இருந்துச்சுன்னு. சரி, பின்னால வருது. சரி, மோசேக நாட்கள்ல கூட பார்த்தீங்கன்னா மோசையும் வந்தான், கூடவே கோராகு தாத்தானும் உள்ள வந்துகிட்டே தான் இருந்தான். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம். நாம நிறைய நேரத்தில் நிறைய பேர் கண்களில் கோராகு தாத்தான் போடும், சில நேரத்தில் மோசே போடும், சில நேரத்தில் மோசை மட்டுமே போடும், சிலருக்கு கோராகு தாத்தான் மாத்திரமே போடும். எல்லாரையும் ஆண்டவர் உள்ளதான் வச்சிருந்தார். நல்லா கவனிக்கணும். நான் உங்களுக்கு வேகமா சொல்லிடுறேன். இவர்கள் எல்லாரும் அப்படியே ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறாங்க, கர்த்தருடைய வசனத்தை உள்ள கொடுக்க தான் செஞ்சாரு. ஆனால் கர்த்தர் கூட தான் நடந்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனுடைய மரணத்தினால் உண்டான புண்ணியம் உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா பிரதர்? இதெல்லாம் ஒரு நாள் மறந்துடாதீங்க. அப்படி வாங்க பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம். அவங்களுக்கு அது ஆண்டவர் சொன்னார், மலைக்கு பக்கத்துல வந்தாலே நீ செத்த, மலையை தொட்டா நீ செத்த. இப்ப நமக்கு என்ன தெரியுமா பாக்கியம் கொடுத்திருக்கிறார்? வாசிங்க பார்ப்போம், எல்லாரும் வாசிக்கணும். 22 பாக்கியம். நீங்களோ இப்படி வாசிக்கலாமே, நீங்களும் சொல்லி பக்கத்துல எதுக்கு பால் அடிச்சு விட்டுருவானே. நானோ வாசிக்கலாமா? நானோ சீயோன் மலையின் இடத்திற்கும். சீனாய் மலை டேஞ்சர். சீனாய் மலை பக்கத்துல ஆளுங்களே கிடையாது. சீனாய் மலை எரிகிற புகைக்காடு. சீனாய் மலை தொட்டா செத்த. சீனாய் மலை பார்க்கறவங்களாம் நடுங்கணும். சீனாய் மலையில் நினைச்சினாரா நீ அப்ரோச் பண்ண முடியாது. இப்போ சீயோன் மலை பாருங்க. சீனாய்க்கும் சீயோனுக்கு இருக்கிற வித்தியாசம். நானும் வாசிங்க, சீயோன் மலை நடத்திருக்கும். மறுபடியும் சொல்றேன், இது பரலோகத்தை குறித்து பேசல. சியோன் மலன உடனே பரலோகத்தை குறித்து இப்ப சிபிஎம் காரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் சியோனுக்கு போகிறோம், சியோனுக்கு போகிறோம், சியோனுக்கு போகிறோம். இது சியோனு அந்த பரலோகத்தை பத்தி எல்லாம் பேசல. வேணா பாருங்க, 13வது அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. 13:14 சொல்றாரு பாருங்க, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுறோம். அதுதான் பரலோகம். சரியா? இங்க இவர் சியோன் மலைன்னு சொல்றது நாம இருக்கிற சபையை தேவன் நமக்கு கொடுக்கிற பாக்கியத்தை. வாசிக்கலாம். இப்போ நானும் சியோன் மலை நடத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் எடுத்திருக்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்திலே பேரில் இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இடத்திற்கும் ஆபேலினுடைய, இது ரொம்ப இது ஒரு குறிப்பை நான் சொல்லிடுறேன், ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் ரத்தம், இதை மாண்டி டெஸ்டை பார்த்த நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. கவனிங்க, இந்த தமிழ்ல போடும் பொழுது ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் தெளிக்கப்படும் ரத்தம், இயேசுனுடைய ரத்தம் போட்டிருக்கு. ஆனா
தமிழில் அந்த டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. நீங்கள் மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை போல அல்ல. ஏன்னா ஆபேலினுடைய ரத்தம் எப்போ பழி வாங்குவீர், எப்போ பழி வாங்குவீர்னு தான் பேசுச்சு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஆபேலினுடைய ரத்தம் அப்படிதான் பேசுறீங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காயின்ட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறது, அதனால உன் சகோதரனுடைய ரத்தத்தை வாங்குறதுக்கு வாயை பிளந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பன்றார் ஆண்டவர். நீ சபிக்கப்பட்டிருப்ப. அப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய ரத்தம் கூட தேவனை நோக்கி கூப்பிட்டுச்சான். எப்படி கூப்பிட்டுச்சு? எப்பொழுது நீர் பழி வாங்குவீர், எப்பொழுது பழி வாங்குவீர், எப்பொழுது பழி வாங்குவீர் தான் கூப்பிட்டுச்சு. இப்போ இயேசுனுடைய ரத்தம் என்ன தெரியுமா சொன்னுச்சு? என் பிள்ளை நீர் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை நீர் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளையை நீர் பொறுத்தருளணும், என் பிள்ளையை நீர் பரிபூர்ணப்படுத்தணும், என் பிள்ளை இன்னும் பரிசுத்தம் அடையணும். எல்லாரோட ரத்தத்திற்காக கரங்கள் ஒருத்தி சத்தமரல் இல்லை சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இதெல்லாம் நமக்கு சோர்ந்து போகாம ஓடுறதுக்கு நமக்கு வச்சிருக்கிறார். அடுத்த குறிப்பை சொல்லிடுறேன். தேவன் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். இந்த 12வது அதிகாரம் 1வது வசனத்துல தான் சொன்னேன், இயேசு நோக்கி சோர்ந்துடாம ஓட கடவோம். ஏன் ஓடணும்? விசுவாசிகள் எல்லாருக்கும் முன்பதாக விசுவாச வீரர்களை கர்த்தர் 11வது அதிகாரத்துல வச்சாரு. அந்த 11வது அதிகாரத்துல விசுவாச வீரர்களை வைத்தது மாத்திரமல்ல, நம்முடைய அருமை ரட்சகர் ஆத்தும நேசர் இயேசுவையும் முன்னால வச்சிருக்கிறாரு. 12வது அதிகாரத்துல பாருங்க, 2வது வசனம், 12வது அதிகாரம் 2வது வசனத்தை, நம்முடைய ஆண்டவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் அப்படின்னு தொடங்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்கள் மாத்திரம் அல்ல ஓடி முடிக்கல, இயேசுவே அவருடைய வாழ்க்கையில் அத்தனை பாடுகளை சகிக்க வேண்டியிருந்துச்சு. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்தில் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவரும் நேர்த்தியாக ஓடி முடிச்சாரு அப்படின்னு சொல்றார். இப்போ எதை நான் எச்சரிப்பு அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம பொதுவாக மெசேஜை முடிச்சிருவோம். ஆனால் 11வது அதிகாரத்தில் அத்தனை விசுவாச வீரர்களுடைய பேரையும் போட்டுட்டு 12வது அதிகாரத்தில் ஒரே ஒரு சீர்கெட்டவனுடைய பேரை போட்டு வச்சிருக்கிறார் பாருங்க. இதை தான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சு நம்ம திருவிருந்தில் பங்கு பெற போறோம். நல்லா கவனிங்க. 11வது அதிகாரத்தில் பெரிய பராக்கிரமசாலிகள் விசுவாச வீரர்களை போட்டார். அவர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் நமக்கு என்னன்றதையும் நமக்கு சொல்லிட்டார். ஆனால் 11வது அதிகாரத்தில் இத்தனை பாக்கியவான்கள் பரிசுத்தவான்களை போட்டுட்டு விசுவாச வீரர்களை போட்டு 12வது அதிகாரத்தில் ஒரே ஒரு மனுஷனை எச்சரிக்கையா போடுறார். வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க பார்ப்போம். கொஞ்ச நேரம் மாத்திரம் இதை நம்ம தியானிச்சு முடிப்போம். 15ல இருந்து வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடுங்க. Hebrews chapter 12 from verse 15, 310வது பக்கம் எடுங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், நல்ல கவனிங்க, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் போட்டு ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். நல்ல கவனிங்க. 11வது அதிகாரத்துல எல்லாரும் பார்த்து 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 அப்பா நல்லா ஓடி முடிச்சவங்க. அவர்கள் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளிகளாய் இருந்தாலும் சுதந்திரவாளிகளாய் இல்லாதிருந்த பொழுதும், உதாரணத்திற்கு ராகாபை குறித்து போட்டிருக்கு. அவ வாக்குத்தத்தத்துக்கு எந்த விதத்திலும் சுதந்திரமா கிடையாது, எந்த விதத்திலும் சொந்தமானவள் கிடையாது. ஆனால் விசுவாசத்துல அவளும் கூட தேவனுடைய நன்மைக்குள் பிரவேசித்தவள். ஆனால் இந்த ஏசா தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு எல்லா விதத்திலும் உரிமையாளனாக இருந்த பொழுதும் கூட எதற்காக விற்று போட்டானா? கொஞ்ச நேரம் பேசுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நேரம் தன்னை, போஜனத்தை விட்டுருங்க,
தான் திருப்திக்கு அந்தந்த நேரத்துக்கு நான் வாழ்ந்துருவேன். எனக்கு முன்பாக இருக்கிற சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, நான் காலு கீழே போட்டு மிதிச்சிருவேன்னு நினைக்கிற இந்த ஒரு மனுஷனை தான் 12வது அதிகாரத்தில் எச்சரிப்பா போட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமுமே நேற்று உட்கார்ந்து ரொம்ப நேரத்தை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். எங்க வாழ்க்கையோட இது எவ்வளவா பொருந்தி போகுது ஆண்டவரே, நாங்க இதெல்லாம் எங்க வாழ்க்கையில ஒரு பொருட்டாவே நினைக்காம கடந்து போறோமே. ஆதியாகமம் 25வது அதிகாரத்திற்கு வாங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 25 32 இருந்து நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஏசாவும் யாக்கோபும் ஆல்மோஸ்ட் ட்வின்ஸ் மாதிரி, சரியா? இப்போ மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. 29 இருந்து வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது அவன் தம்பியாகிய யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா அண்ணன், கரெக்டா அவனுக்கு தான் சேஷ்ட புத்திரபாகம் கிடைக்கணும். ஏசா தம்பி யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, தம்பியாகிய யாக்கோபு, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அதாவது மூத்தவனுக்குன்னு உள்ள ஆசீர்வாதம் ஒன்று இருக்குல்ல, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, வார்த்தை ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம், நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். எனக்கு என்னத்துக்கு? யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய அருமை தெரிஞ்சிருந்துச்சு. நீங்க நல்லா கவனிங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது, விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்னு போட்டிருக்கு தானே? போட்டிருக்கு, வாசி. சரி, ஆபிரகாமுடைய தன்மையை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் பின் வருகிற சந்ததிக்கு என்னுடைய எல்லா நியமங்களையும் சொல்லுகிறவன், அதனால அவன் எனக்கு சிநேகிதன் சொல்றாரு. இப்ப நான் நல்ல கவனிங்க, பெற்றோர் அதனால தான் பிள்ளைங்கள் குறித்து ரொம்ப கருத்தா இருக்கணும். நினைக்கிறேன், கூடாரத்தில் இருக்கும் பொழுது ஆபிரகாம் அப்படி சொல்லியிருப்பான் எல்லாத்தையும் ஈசா கிட்ட, எப்பா தேவன் எனக்கு இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, என்னை பிரித்து எடுத்திருக்கிறாரு, கவனமா இரு, நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ உன் பிள்ளைங்களுக்கு சொல்றதுல ரொம்ப கவனமா இருன்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பா சொல்லியிருப்பான். தேவனை குறித்து அறிவிக்காம இருந்திருக்கவே மாட்டான். அதனால தான் மனைவிய தங்கச்சின்னு சொன்ன புத்தியும் வந்துச்சு, அதே நேரத்தில் தேவன் எல்லாத்தையும் நடத்துவார்ன்ற புத்தியும் இருந்துச்சு. சரி, அதுவும் இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், விட்டுருங்க. இப்போ ஏசாவுக்கும் அது நன்கு தெரியும். ஆனா சொன்னா, நான் தான் சாக போறேனே, எனக்கு என்னத்துக்கு? இன்னொரு இதில் சொல்றதா இருந்தா, எனக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகள் வேணும், ஆவிக்குரிய நன்மை எனக்கு தேவையே இல்லை. நல்ல ஒரு மனுஷன் என்ன தெரியுமா சொல்லியிருந்திருக்கணும், நான் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பின்னால் உங்களுக்கு சம்பவங்களை காட்டுறேன் பாருங்க. நான் செத்தாலும் பரவாயில்லைங்க, எனக்குள்ள சுதந்திரம் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்திருக்கணும். இந்த ஏசா சொன்னா, நான் தான் சாக போறேனே, எனக்கு என்னத்துக்குங்க இப்போ புத்திரமாவது சுவிகாரமாவது, எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கவனிங்க. வசனம் சொல்லுது, 34வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் அந்த சிவப்பான பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து, ஒரு சின்ன துக்கம் கூட இல்லை பாருங்க. சாப்பிட்டேன். இந்த நீதிமொழிகள் 30 தானே சொல்லுது, அவள் சாப்பிட்டு தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லைன்னு போயிடுவாளாம். அதே மாதிரி தான் இவனும். வசனம் சொல்லுது, இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை மேலே விற்று போட்டான்னு போட்டிருக்கு, கீழே போட்டிருக்கு. அவன் அலட்சியம் பண்ணினான். மெசேஜ் பைபிளில் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? That is how Esau shrugged off his rights as the firstborn. ஷ்ரக்னா என்ன அர்த்தம் தெரியுமில்ல? ஏசா புத்திர பாகத்தை வித்து போட்டுடா அப்படின்னா, இப்ப பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டைல், ஏன்டா இப்படி பண்ண, ஷ்ரக்டு. ஏசா கேட்டா அதான், ஒருவேளை ஈசா கேட்டிருப்பான், ஏன் வித்துப்பட்ட சேஷ்ட புத்திர. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது, இன்னைக்கு இப்படி தோலை அசைப்ப, நாளைக்கு கண்ணீர் விடுற ஒரு நேரம் வரும். வேதம் சொல்லுகிறது, அவன் கண்ணீர் விட்டு கதறினானா, அவன் கண்ணீர் விட்டு கதறியும். ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, நீ கண்ணீர் விட்டாலும் சரி,
நீ கண்ணீர் விடலனாலும் சரி, நீ இழந்ததுதான் போ. ஏன்? நல்லா கவனிங்க. அப்படி பின்னால் வந்தீங்கன்னா நீங்க வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 27வது அதிகாரம். இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது பாருங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரம். இந்த ஏசா சீர்கெட்டவன். கவனிங்க, விசுவாசிகளை கூட தான் நமக்கு முன்னால வச்சிருக்கிறாரு. விசுவாசிகளை நமக்கு முன்னால அந்த ஏசாவை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எபிரேயர் 12வது அதிகாரத்துல இந்த ஏசா எப்படிப்பட்டவன் வசனம் சொல்லுது. வாசிக்கலாமா? 27வது அதிகாரம் 29வது வசனம். 27-29. இது யார் தெரியுமா? இவனுக்குள்ள ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டான். இது தேவன் வச்சுட்டாரு. ஏன்னா நீ தான் அலட்சியம் பண்ணிட்டிய. பாருங்க, வாசிங்க இப்போ. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள். ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது உன் சகோதரருக்கு எதையும் எஜமானா இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உணங்க கடவர்கள். ஆதியாகமம் 12 சொன்ன வாக்குத்தத்தை இங்க சொல்றான் பாருங்க. தலைமுறை தலைமுறையா சேஷ்ட புத்திர பாகத்தில் வர்ற ஆசீர்வாதத்தை இங்க சொல்றான் பாருங்க. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இப்போ அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ வர்றான் பின்னால 38-39 வருஷங்களை வாசிங்க பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஈசாக்கு சொல்லிட்டான், எப்பா இப்போ வந்தியே, அப்போ யாரு? யாக்கோபா வாங்கிட்டு போயிட்டானே. இப்போ ஏசா அழுகுறான். நல்லா கவனிங்க, வாசிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் இடத்துல உண்டா? என் தகப்பனே என்னை ஆசீர்வாதின்னு அழுதான். சரி, தகப்பனை இப்போ ஆசீர்வாதத்தை கொடுத்தான். என்ன தெரியுமா ஆசீர்வாதத்தை கொடுத்தான்? இந்த உலகத்திற்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்தான். உன் வாசத்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர இருந்து வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும். எல்லாம் பின்னால கொடுத்தாச்சு. ஆசீர்வாதம் கிடைக்காமலாம் இல்லை. என்ன தெரியுமா ஆசீர்வாதம் கிடைச்சது? என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது தெரியுமா? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் கிடைச்சதே தவிர தேவன் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரனா இருந்த ஒரு மனுஷன் கேவலம் ஒருவேளை சாப்பாட்டுக்காக. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம ஒருவேளை சாப்பாட்டுக்கு சோதனை வைக்கப்படலை, ஆனால் ஒவ்வொரு முறையும் இப்போ ரொம்ப ஃபெமிலியர் இருக்குது செல்ஃபோன் தான். நான் அதிலிருந்து தொடங்குறேன். மொபைல் ஃபோன்ல இருந்து தொடங்குறேன். ஒருவேளை போஜனம் கரெக்டா? நீங்களும் நானும் ரத்தத்தினால கழுவப்பட்டோம், அல்லது புத்திர பாகத்திற்குள்ள அல்லது நம்முடைய சுதந்திரமாய் ஒரு ஆசீர்வாதம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வருது ஒவ்வொரு முறையும். இப்போ காலையிலிருந்து ஜபமா மொபைலா அப்படின்னு வரும்பொழுது ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை நான் அலட்சியம் பண்ணுகிறேன். பிரதர், இன்னைக்கு ஆராதனை ஒன்று இருக்குது பிரதர், ஆனால் வேற ஒரு காரியம் இருக்குது. இந்த ஒரு வேலைக்காக நான் என் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறேன். என்னை நேசிக்கிறதுக்கு ஏசு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறான். நான் இந்த ஒரு வேளை போஜனத்திற்காக என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நான் அலட்சியம் பண்றேன். பிரதர், நீங்க ரொம்ப பெருசா ஏசா கிட்ட போயிட்டு அவன் சீர்கட்டவன்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த ஏசா உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டுட்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக ஒருவேளை போஜனமும் வைக்கப்படுது, சேஷ்ட புத்திர பாகமும் வைக்கப்படுறது. நீங்களும் நானும் ஒவ்வொரு முறையும் செலக்ட் பண்ற சாய்ஸ் நமக்கு முன்னால் ஆண்டவர் வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் இந்த ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிற அனுபவம் போயிட்டே தான் இருக்குது. அதனாலதான் நிருபத்தை எழுதுறாரு, நீங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்னைக்கு உலகத்தில் பிரசங்கம் தேவன் தம்முடைய கிருபை விளக்க மாட்டார். வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விளக்குவதற்கான வாய்ப்புகள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டு தான் இருக்குது. அவருடைய கிருபையை ஒரு நாள் வீணாக்காதபடிக்கு நாம் உறுதியாக இதை பற்றி கொண்டு தான் தீரணும். ஆமென். நான் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது 1 ராஜாக்கள் 23வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 1 Kings chapter 23 வாசிச்சிங்கன்னா நாபோத்தின் மணிக்கு 1 Kings chapter 21 எடுங்க பார்ப்போம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. அது நாபோத்ன்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். இந்த நாபோத் இந்த ஆகாபனுடைய கீரை கொள்ளைக்கு பக்கத்தில் தான் இந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும். நாபோத்துன்ற மனுஷனுடைய திராட்சை தோட்டம் ராஜாவா இருந்த ஆகாபனுடைய கீரை கொள்ளைக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ராஜா கீரை கொள்ளைக்கு போகும்பொழுதெல்லாம் பார்க்குறாரு, பக்கத்தில் இவ்வளோ பெரிய லேண்ட் இருக்குதே,
நாபோத்தினுடைய லேண்ட் இருக்குதே. இப்ப ராஜாவே நினைச்சானா யோசிச்சு பாருங்க, சாதா ராஜா கூட கிடையாது. ராஜா ஒன்றும் அப்ளிகேஷன்லாம் போட வேண்டியதில்லை. வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கத்திற்கு, தீமைக்கு, கேடுகட்ட செயல்களை செய்யும்படிக்கு விற்று போட்டவன் இந்த ஆகாப். இந்த ஆகாபனுடைய தோட்டத்துக்கு பக்கத்துல திராட்சை தோட்டம் இருக்குது. ஆகாப் போய் நேரம் என்ன தெரியுமா கேட்கறான்? 1 2 3 வசனங்களை வாசிங்க பார்ப்போம் டக்குன்னு. இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு சமாரியன் ராஜா ஆகாபினுடைய அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபத்தை பார்த்து பேசி, நல்லா கவனிங்க, அவன் கூட சொல்லதை நல்லா கவனிங்க. அவனுக்கு முன்னாலே ஒருவேளை போஜனம் வைக்கப்பட்டிருந்துச்சு. வசனம் சொல்லுத, நாபத்தை பார்த்து ஆகாப் என்ன தெரியுமா சொன்னா? உன் திராட்சை தோட்டம் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறபடினால அதை நான் கீரை கொள்ளையா மாத்தணும், எனக்கு அதை தந்துரு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு தர்றேன். ஏன்னா ராஜா, நீ எனக்கு 1 ஏக்கரை கொடுத்த 100 ஏக்கரை கூட உனக்கு தர்றேன், எங்கேயோ தர்றேன், நீ எனக்கு தந்துடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நல்ல விலை கொடுக்குற. என்ன திரும்ப சொன்னா பிரதர்? கவனிங்க, நாபோத் என்ன திரும்ப சொன்னா? நாபோத் ஆகாப் ராஜாவை நோக்கி, என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுது, இந்த நாபோத் செத்து போயிட்டான். வேதம் சொல்லுகிறது அவன் மேல பொய்யா குற்றஞ்சாட்டி உபவாச நாளை நியமிச்சு இயேசவேலினுடைய வார்த்தையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் போட்டிருக்கு. அவனுக்கு நல்லா தெரியும், ராஜா வந்து திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளைய மாத்தும்படி கேட்கும் பொழுதே நாபோத்துக்கு நன்றாய் தெரியும், இவன் துன்மார்க்கன், என்னை எப்படியும் கொன்று போடுவான். ஆனா சொன்னா, பிதாக்களுடைய சுதந்திரத்தை என்னால் கொடுக்கவே முடியாது, நான் சாக வேண்டியதா இருந்தாலும். பிரதர், ஏசாவையும் வச்சிருக்கிறார் ஆண்டவர், நாபோத்தையும் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? எல்லாம் அந்த டெம்பரரியா பாக்குறது தான். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதே இல்லை. தேவன் என்னோடு மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு பொருட்டா ஒரு நாள் நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு அடுத்தது என்னுடையது, என்னுடைய விருப்பம், எனக்கு வாஞ்ச, என் சிறு என்ன கேட்குது, என்னுடைய இச்சை என்ன சொல்லுது, நான் என்ன செய்ய விரும்புறேன், அதை செய்வேன், தொடர்ந்து போயிட்டு இருக்க உண்டு. இன்னொரு சம்பவத்தையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். லூக்கா 15வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், 3 சம்பவமே தொலைஞ்சு தேடுறது தான். இதுல கடைசி ஆண்டவர் சொல்றது, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் போயிட்டான், தகப்பன் இடத்துல ஆஸ்தியை பிரிச்சுட்டு போயிட்டான். நம்ம போன வாரத்துக்கு முந்தின கூட அதை குறித்து தியானிச்சோம். தகப்பன் இடத்துல ஆஸ்தியை பிரிச்சுட்டு தகப்பனை விட்டு தூர போயிட்டான். இப்ப நல்ல பஞ்சம், எல்லாத்தையும் இழந்தவன் பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால தன்னுடைய பசி ஆற்ற மனசா இருந்தான். ஒன்னையும் கொடுக்கவே இல்லை. இப்ப அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம், கவனிங்க. அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா சொன்னா? எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவன்னு சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், தகப்பன் வீட்டுக்கு போவன்னு சொல்லவே இல்லை. என் தகப்பன் இடத்துல போவேன், தகப்பன் இடத்துல பேசுவேன், தகப்பன் இடத்துல சொல்லுவேன். தகப்பனுடைய வேலைக்காரர்கள் கூட போடல, கூலி ஆட்கள் போட்டிருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஹையரிங் சர்வன்ட் போட்டிருக்கு, ஹையர்ட் சர்வன்ட்ஸ். தமிழ்ல போட்டிருக்கு கூலிக்காரன். கூலிக்காரன் யாரு தெரியும்ல? வேலைக்காரனை விட ரொம்ப கீழானவன், அன்னன்னைக்கு வந்து வைத்த கழுவிட்டு போறவன். வசனம் சொல்லுது, தகப்பனுடைய கூலிக்காரர் இடத்துல நல்ல சாப்பாடு இருக்கும் பொழுது நான் இங்க கஷ்டப்படுறேன். நேர போனா, நல்ல கவனிங்க, தகப்பன் இடத்துல வந்தான், தகப்பனை பார்த்தான், சொன்ன அவனுடைய நோக்கம் ஃபுல்லா இப்போ தகப்பன் 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 தகப்பன். மூத்தவன் யார் தெரியுமா? தகப்பனோடு இருக்கிறவன் தான் ஊருக்கு காட்டினவன். தகப்பனோடு இருக்கிறவன் ஊருக்கு காட்டினவன். வெளியே பார்க்குறவன் எல்லாம் சொல்லிருக்கோம், நல்ல புள்ள, ஒன்று போச்சு பாரு தருதலை, அப்படியே போயிடுச்சு. பாரு, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான், அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான், அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் வயலிலிருந்து இப்பதான் முதல்ல வீடுன்ற வார்த்தையே வருது. வீட்டிற்கு சமீபமாய் வந்த பொழுது கிடைக்கிற எல்லாத்தையும் பார்த்தான், எல்லாத்தையும் கேட்டான், கேட்டுட்டு வெளியவே நின்றுட்டானா. இப்ப அந்த வசனத்தை வாசம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. எடுங்க பார்ப்போம், லூக்கா 15. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செஞ்சேன், ஒரு காலம் கற்பனை மீறவே இல்லை. என்னது?
நீங்க முன்னால வசனத்தை வாசிச்சீங்கன்னா அப்பா என்னதுன்னு சொல்றாரு, நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் தான் சொன்னார். நாம எல்லாரும் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடின்னு தான் சொல்றாரு. இவன் சொல்றான், நான் சந்தோஷமா இருக்கும்படி எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நீர் தந்தீராயா. வாசிக்கிறீங்களா வாசிக்கலையா? வாசிக்கிறீங்களா வாசிக்கலையா? வாசிங்க. ஏங்க எந்த ஆட்டுக்குட்டி கேட்கறான்? அதை விட கொளுத்த கன்று ஒன்று உள்ள அடிச்சு வச்சிருக்கிறாரு. தகப்பன் சொல்லும்போது சொல்றாரு, நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். இவன் சொல்றான், நான் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தந்தீரா. யார் தெரியுமா இவன்? நான், எனக்கு எனக்கு அப்பா, எனக்கு அவர் அப்பான்னா என்ன அர்த்தம்? அவர் கொடுக்கறது எனக்கு வேணும், அவர் கொடுக்கறதெல்லாம் எனக்கு வேணும். ஆனா அப்பாவோட ஒரு காரியத்தில் மட்டும் ஒத்து போகவே மாட்டேன். பேரு அப்பாவுக்கு பிரியமானவன், பேரு அப்பாவுக்கு பிள்ளை, பேரு தம்பியை போல இல்லை. இவர் ரொம்ப யோகியன். அது என்னமோ தெரியல, ஆண்டவர் அப்படி முடிச்சிட்டாரு. நீயே கெஸ் பண்ணிக்கணும் விட்டாரு. இன்னைக்கு கெஸ் பண்ண வேண்டிய நேரம் நம்முடைய நேரம். பிரதர், சிஸ்டர், இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் வைக்க போறார். ஒருவேளை போஜனமா, சேஷ்ட புத்திர பாகமா, ஒருவேளை போஜனமா, சேஷ்ட புத்திர பாகமா. வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில போனாலும் சரி, எபிரேயர் 12:1 தான் வாசிச்சோம். ஒன்று பாரம், இன்னொன்று பாவம், ரெண்டும் வந்துகிட்டே இருக்கும். எப்போ வரும்? கடைசி வரையிலும் வரும். வாழ்க்கைய இந்த பூமியில நம்ம முடிக்கிற வரைக்கும் ரெண்டும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது யாரு தெரியுமா? இயேசு கோல் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரை மாத்திரம் நான் இழந்துடவே கூடாது. என்னை இழுப்பது பாவமா இருந்தாலும் சரி, என்னை இழுப்பது பாரமா இருந்தாலும் சரி, நான் அவரை மாத்திரம் இழந்துடவே மாட்டேன். அப்ப நான் எப்ப இழந்துடாம இருக்க முடியும் தெரியுமா? இந்த பூமியில உங்களுக்கு எனக்கு இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் விட எப்பொழுது அவர் மதிப்பு வாய்ந்தவராக இருக்கிறாரோ அப்பொழுது மாத்திரம் நான் அவரை முன்னால நிறுத்த முடியும். பிரதர், சிஸ்டர், கவனிங்க. ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பரிசுத்தவான சிலருக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். சின்னர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் an angry God அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணாரு. அதாவது துண்டு பிரதிகளாலும் கூட பிரிண்ட் பண்ணி அது இருக்கு, நீங்க வேணா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்னர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் an angry God. அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ன்றவர் அன்னைக்கு பண்ணின அந்த பிரசங்கம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசங்கம், ரொம்ப அற்புதமான, உண்மையா சுவிசேஷன் சொன்னா அதுதான் சுவிசேஷம். அவ்வளவு திட்டமும் தெளிவுமா பேசியிருப்பார். இந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும், கவனிங்க, என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் 20 நிமிடங்கள் பரலோகத்தை குறித்து மாத்திரமே தியானிப்பதற்கு நான் ஒதுக்குகிறேன். 20 நிமிஷம் ஜெபம் பண்ணல அப்படி இல்லை. அவர் ஜெபங்கள் பல மணி நேரம் பண்றவர், வேதத்தை பல மணி நேரம் நேசிக்கிறவர். சொல்றாரு, பரலோகத்தை குறித்து தியானிப்பதற்கு மாத்திரம் நான் ஒரு நாளைக்கு குறைந்தது 20 நிமிடங்கள் செலவழிக்கிறேன். பரலோகத்தினுடைய மேன்மை என்ன, அங்க இருக்கிற இரட்சகருடைய மேன்மை என்ன, இந்த மேன்மை எனக்கு எப்படி கிடைச்சது, இந்த மேன்மைக்கு நான் பங்குள்ள நான் மாறி இருக்கிறேன், இதற்காக அவர் கொடுத்த விலைக்கரை அவ்வளவு பெருசு, நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருந்து மறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், கண்டிப்பா இதுல அநேக ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஆனா அந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை மறந்தவர்களாக, ஒருவேளை போஜனத்திற்காக இந்த இயேசுவை தன்னை சுத்தம் பண்ணின குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழாக போட்டு மிதிக்கிற அனுபவத்தின் கீழாக எத்தனை பேர் வந்துட்டு தெரியுமா? வந்துருந்துருக்கும். அந்த வசனத்தை வாசிடலாமா? எல்லாரும் எடுங்க பார்ப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம். நீங்க சர்ச்செல்லாம் ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்றீங்கல்ல, சர்ச்சை ஆராதனை ரொம்ப சாதாரண நினைக்கிறீங்களே, அது எதனுடைய கண்டினியூஷன் பாருங்க. 10வது அதிகாரம். அங்கிருந்து போவாதீங்க, மேல இருந்தே வாங்க, அப்போ அப்பதான் நல்லா புரியும். 23 இருந்தே வாசிப்போம். நிறைய வாசிக்கணும். எல்லாரும் எடுங்க, எல்லாருங்க, நான் முடிச்சிடலாம். திருவிருந்து இருக்கு நமக்கு. ஹீப்ரூஸ் சாப்டர் 10:23 இருந்து வாசிக்கலாமா எல்லாருமே? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நீங்க சாதாரண வாசிராதீங்க, வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு நடுக்கம் பிடிக்குது. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே, மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல்
ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. இன்னும் கேட்டீங்கன்னா, நாளாவது சமீபித்து வருகிறது எவ்வளவு துரிதமா, அதை விட துரிதமா. இதுல பங்கு பெறுதல் நம்ம கவனமா இருக்கணும். 26வது வசனம். சில பேர் இன்னைக்கு ஒருவேளை போஜனத்தை சாப்பிட்டுக்கிறாங்க, ஆண்டவர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். பிரசங்கம் கூட அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. அதுக்காக ஆண்டவர் நீ விழுந்துட்டா உன்னை தள்ளி விட்டுற அந்த அர்த்தத்தில் நான் பேசல. சில பேர் விழுறத ரொம்ப சாதாரண நினைச்சு போய் விழுறவங்க இருக்கலாம். சரிக்கு விழுறவங்க உண்டு, சர்க்கிளில் போய் தானா விழுறவனு உண்டு. விழுறவன் இல்ல. சில பேர்லாம் அப்படி பாருங்க, ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் பிரதர், நம்மளை குறித்து உலகத்தான் சொல்றது அதான் சொல்றான், நீ எல்லா தப்பும் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்ப. ஒரு நாள் அப்படி வசனம் அப்படி சொல்லவே இல்லை. வாசிங்க இப்போ, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் எடுக்கணும். வாசி, சத்தமா வாசிங்க எல்லாரும் பார்ப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனிமேல் இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். விரோதிகளை பட்சிக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது நம்ம மேலேயும் வரும்னு போட்டுருக்குது. ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும். வாசிக்கலாமா? மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப பயங்கரம் தான். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும். கர்த்தர் 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 உலகத்தை தானே நியாயந்திருப்பாரு. கர்த்தர் உலகத்தை நியாயம் தீர்த்துட்டு நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆடுற ஆட்டத்தெல்லாம் கண்டுக்காம இருப்பார்னா அவர் அநீதி உள்ள நியாயாதிபதி. அவர் அநீதி உள்ளவருங்க. உலகம் எழுந்து சொல்லும், நீர் அநீதி உள்ளவர். இப்ப வாசிங்க அந்த வசனத்துல முதல்ல இருந்த பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும். இது உலகத்துக்கு சரியா? அப்படி உள்ள வரார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே. பயங்கரமா இருக்குமே. சில பேருக்கு ரொம்ப சாதாரணம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஆண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம். திருவிருந்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது காலின் கீழே போட்டு மிதிக்கிற. இதே பேதுரு எழுதும் பொழுது எழுதுறார். அப்படி வாசிட்டு முடிச்சிருக்கோம். எல்லாரும் எடுங்க பார்ப்போம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 19 இருந்து. தாங்களே கேட்டு கடிமலா இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ. வாசிக்கிறீங்களா? எல்லாரும் வாசிக்கிறீங்களா? எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ. அடிமை பாடம், யாருக்கும் அடிமை இல்லை, எவருக்கும் தாழ்வில் இல்லை. டிவி சில பேர் சொல்லுவாங்க, ரிமோட் வைக்க முடியல பிரதர், பார்க்காம இருக்க முடியல பிரதர். சில பேருக்கு அதெல்லாம் அதை நான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆனா கேட்டதை சொல்லலைன்னா வயிறு வெடிச்சிரும். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரிக்கிறான். சொல்லணும்னா எதுல எப்படி இருந்தாலும் சரி, உங்களை என்ன எதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்குன்னு இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கிறோம் பிரதர். திருவிருந்தில் நம்ம பங்கு பெற போறோம். திருவிருந்தில் பங்கு பெற போறோம். இது ஏதோ வழக்கம் போல வந்து திருவிருந்தில் பங்கு பெறதில்லை. வருஷத்தை முடிக்க போறோம். இன்னும் 1 மாசம் தான் நடுவில் இருக்குது. இப்பவே சபைகளில் சுத்திகரிப்பு ஜெபம் 40 நாட்கள் சுத்திகரிப்பு ஜெபம். நாமளும் ஏதோ ஜனங்கள் அப்படி மழுப்பலா சோப்பு போட்டு பரவாயில்ல, வருஷ கடைசியில் சுத்திகரிப்பு கூட்டத்தில் போய் சுத்திகரிப்பு நடத்தினா போதும், அப்படி புது வருஷத்துக்கு சொல்ற ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து போடுவார். கூடையை வாங்கிட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். கிடையவே கிடையாது.
நாம சுத்திகரிப்பு ஜெபம் வைக்கிறது இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஜெபத்தை வைக்கிறோம். வருஷம்லாம் சுத்திகரிப்பு நடத்தினா அதுக்கு பேர் சுத்திகரிப்பே கிடையாது. கரெக்டு தானே? என்ன சுத்திகரிப்பு? அது என்னங்க சுத்திகரிப்பு? வேணாம். ஒவ்வொரு முறையும் தேவன் பேசும்பொழுது, இன்னைக்கு இதில் நான் பங்கு பெற போறேன், இது என்னை சுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம், இதை நான் காலுங்கீழா போட்டு மிதிக்க போறதே இல்லை பிரதர். வாசிக்கலாம். இப்போ அந்த வாசி முடிங்க பார்ப்போம். 20வது வசனம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் கையை வைத்துங்க பார்ப்போம். நான் இதெல்லாம் சொல்லணும்னு வரவே இல்லை, என்னமோ இன்னைக்கு இது சொல்லிடுறேன். கையை வைத்துங்க பார்ப்போம். நான் யாருக்கும் எதற்கும் அடிமை இல்லை. இப்ப வாசிங்க 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால், பயன்படுத்துற வார்த்தை கவனிங்க, ஜெயிக்கப்பட்டால், சிக்கி கொண்டாலும் போடல, சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாமலே இருந்திருந்தா அவங்களுக்கு நலமா இருக்கும். அடுத்தது இப்பதான் சத்தமா வாசிக்கணும். கேட்கலையே? நாயி தான் கக்குனதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவிக்கும். இல்லை, சம்பவிச்சு. நீ சரியா இல்லைன்னா கர்த்தர் அவ்வளவுதான் அவர் சொல்லிட்டார், முடிஞ்சு போ. யோசிச்சு பாருங்களேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இப்ப நிறைய பேருக்கு அப்படி. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சினிமா பாக்குறது என்ன பிரதர் தப்பு? நான் தேட்டருக்கு போறதே இல்லை. டாஸ்மாக்ல உட்காந்து ஊத்தினாலும் தண்ணி தான், வாங்கிட்டு வந்து வீட்டில் உடச்சி ஊத்தினாலும் தண்ணி. சில தேட்டருக்குலாம் போய் பார்க்கறது இல்லை பிரதர், ஆனால் வீட்டில் நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து அப்படி நல்ல 90 இன்ச்சஸா 92 இன்ச்சஸ் டிவியை வாங்கி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக ஹோம் தியேட்டர் பிரதர் அப்படி பார்த்துட்டு முந்தி இருந்துச்சு. இடையில அப்படியே ஆண்டோடைய அன்பு மேலே பொங்கிச்சு. ஓ பரிசுத்தமான வாழ்க்கை. இப்போ மறுபடியும் ஊரில் சொல்லுவாங்க பழைய கூரடி. நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன். பேதுரு சொல்றாரு, நாய் நாம வாமிட்டு எடுத்தாலே நமக்கு தாங்க முடியாது, அதுல ஸ்ட்ரா போட்டு யாருன்னா உருவீங்களா சொல்லுங்க பாப்போம். சொல்றதுக்கு அருவருப்பா இருக்குல்ல, இருக்குதுல்ல. சொல்ற கழுவு போட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது. இதை யார் மாற்றவே முடியாது பிரதர், இதை யார் மாற்றவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு லைஃபை சரண்டர் பண்ண கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துறோம். திருவிருந்தில் பங்கு பெற போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அதிகமாகும். ஏதோ நான் சொல்லணுன்னே வரல நிறைய காரியங்கள், ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் நான் சொல்லிடுறேன். இன்னொரு சுத்திகரிப்பு கூட்டம் நமக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு சொன்னது எதுவுமே சுயமா ஒன்னையும் சொல்லலை. நான் வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு விளக்கி காண்பிச்சிட்டேன். தேவன் இது எதிர்பார்க்கிறாரு. நமக்கு முன்பாக அவர் நிறுத்தப்பட்டு ஆகணும். அது பாவமா இருந்தாலும் சரி, பாடுகளா இருந்தாலும் சரி, அவைகளை ஒரு நாளும் பொருட்களை எடுத்துக்கொள்ளாமல், அல்லது தேவனுடைய சிட்சையாகவே கூட இருக்கட்டும். இன்னையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வேளை போஜனத்தையும் அப்படி கொஞ்சம் பாருங்க. எனக்கு அவர் கொடுத்த ரட்சிப்பையும் பாருங்க. எதெல்லாம் உதறி தள்ளுவோம், அழைத்து அவரை நோக்கி ஒழுங்க ஓட கடவோம். ஆமே. திருவிருந்தில் பங்கு பெறுறதுக்கு முன்னதாக நம்மை சுத்தம் பண்ணின அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை பூசித்து அந்த ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். குறிப்பாக வாலிப பிள்ளைங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவன் உன்னை என்ன நோக்கத்தோடு அழைத்தாரோ அதை மறந்துடாத. ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல நீ இருந்துராத. வேதம் சொல்லுகிறது, பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கதர்னான்னு போட்டு, கண்ணீர் விட்டு கதறியும் எதை பெற்றுக்கொள்ள விரும்பினான் அது அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. நான் சொல்றதை யாரும் ஏனோதான் எடுத்துக்க வேண்டாம்.
இன்னைக்கு இயேசு முன்னால நிறுத்தப்படட்டும். இயேசு முன்னால் நிறுத்தப்படட்டும். ஒருவேளை போஜனம் போன்ற எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் அடிமைப்படுத்தத்தான் செய்து, எத்தனை முறை ஆவியான ஒரு உணர்த்தியும் கூட அதை ஓரம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய மாம்சம் மேற்கொள்றதற்கு அனுமதிச்சீங்க. திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பதாக கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறது நல்லது. நம்ம நிறைய நேரத்தில் வேதாகம கேரக்டர்லாம் அப்படி படிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கிறோம். யாருக்கோ யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு யூதாஸ் காரியத்திற்கு ஒருவேளை போஜனம் 30 வெள்ளிக்காசு. இயேசுவும் இருக்கிறாரு, 30 வெள்ளிக்காசும் இருக்குது. சொன்னா எனக்கு 30 வெள்ளிக்காசு தாங்க பெருசு. ஓ, யூதாஸ் எவ்வளவு கொடுமைக்காரன் தெரியுமா, எவ்வளவு கேவலமானவன் தெரியுமா, எவ்வளவு சீர்கெட்டவன் தெரியுமா. இன்னைக்கு எத்தனை முறை கிரிக்கெட் மேட்ச் 30 வெள்ளிக்காசை போல நம்ம இயேசுவை விற்று போடுறதுக்கு நிறைய பேர் லைஃப்ல தெரியுமா. கிரிக்கெட் மேட்சுக்காக ஆலயத்தை கட் பண்றது, கிரிக்கெட் மேட்சுக்காக ஜபத்தை கட் பண்றது. நான் ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன். நீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வேண்டாம்லாம் நான் சொல்லல. ஆனா 1 மணி நேரம் போறதே தெரியாம அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு மட்டும் நேரம் இல்லையே. 30 வெள்ளிக்காசு தானே, ஏசு எனக்கு ஒரு பொருட்டே இல்லையே. வெட்டி கதை பேசுறதுக்கு அவ்வளவு நேரம் இருக்கு. ஆனா இயேசு கொடுக்குற மட்டும் நான் பிஸி. ஒருவேளை போஜனம் வெட்டி கதை தானே பிரதர், நான் ஒருவேளை பட்டியல் போடாம இருக்கலாம். சிஸ்டர், நான் பட்டியல் போடாம இருக்கலாம். இன்னைக்கு ஆவியான ஒரு துக்கத்தோடு உங்களோட கூட இடைப்படுகிறார். கிருபை இழந்துராத மகனே, கிருபை இழந்துராத. நான் சொன்னதையே நான் மீற முடியாது. நான் சொன்னதை மீற முடியாது. மற்றவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நான் நீதியுள்ள நியாயாதிபதி. நீ என்கிட்ட திரும்பு. நான் உன்னை நேசிக்கிறதுனாலதான் அந்த காரியங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். பிரதர், ஏனோ தானே வாழ்றதுக்கு இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு இல்ல இயேசு ரத்தம் சிந்தினது. அதுக்கு இல்ல அவர் ஜீவனோட வச்சிருக்கிறது. நம்ம அதற்கு இல்ல அவருக்கு இவ்வளவு கிருபையில கொடுக்கிறது. கண்களை மூடி இயேசுவை முன்னால் நிறுத்தி கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசா, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, என்றென்றும் போதும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, I surrender myself, Lord. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்ம நேசா, என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்புக்கு இணைய
உமக்காக டெடிகேஷனோட பாடும். நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் இயேசுவே, நீங்க மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கர்த்தர் தாமே அவருடைய திருச்சரீரத்தை நமக்காக புசிக்க கொடுத்த ரத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்த எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே அவரை நோக்கி நாம் ஓட தேவையான சகல கிருபையிலும் கொடுக்கிறபடியால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு முன்பாக நிறுத்தப்படும்படி ஒரு நல்ல ஆத்தும நேசர், அருமை ரட்சகர், 1000-10,000ங்களிலே சிறந்தவர் நமக்கு இருக்கிறபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பூமியிலே நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையுள்ள நம்பிக்கைக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதற்காக அவர் கொடுத்த விலைக்கரையத்திற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஐயா, ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. பலப்படுத்தும், உள்ளான மனுஷன் பலன் உண்டாகட்டும். வாரம் முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு கொண்டு போகப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரை எல்லா தீமைகளுக்கும் நாசம் மூசங்களுக்கும் விலக்கிக் கொள்ளும். எதை நினைத்து கவலையோடு இன்றைக்கு ஆலயத்திற்குள் அவர்கள் வந்தார்களோ அந்த காரியத்தில் உடைய கரம் நீட்டப்படுகிறபடினாலே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் அவர்களை சாட்சியாய் மாற்றும். துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோட சகல பரிசுத்தவான்களோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் எல்லாவற்றிற்கு மேலாக அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தேவையான பலத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.